அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் வச்சு ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 8 கிராம்பு, 9 ஏலக்காய், 2 பட்டை, 2 சின்ன பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்துட்டு நம்ம 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ இதில் 5 பச்சை மிளகாய், 250 கிராம் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் போட்டதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு 50 கிராம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பாறை மீனெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதில் ஒரு 2 துண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம மீனில் இருக்கிற எல்லா முள்ளையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம இப்போ அந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த பிரியாணியில் அந்த மீனோட ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மீனை இந்த மாதிரி ஒரு 2 துண்டு எடுத்து பிச்சு போட்டு இந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மசாலா நல்லா இப்படி வெந்து வரட்டும். இப்போ இதில் வந்துட்டு கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டு 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போனதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஜீரக சம்பானா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், 1 kg பாஸ்மதி ரைஸ். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக விடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அரிசியும் ரைஸும் தண்ணியும் நல்லா சம அளவு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம தம்மு விட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம்மு விடலாம், சரியாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா தம் ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இப்படி பிரட்டி விட்டுக்கோங்க ரைஸை. பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்ச பாறை மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்,
ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.